நானும் கூட 69வது ஆண்டில் நான் ஆண்டவருக்குள் வந்த ஆரம்ப நாட்களில் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் என்னவென்றால் அந்த நாட்களில் எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட தேவன் என்னை அழைத்தபடியினால், தேவன் என்னை தெரிந்து கொண்டபடியினால், என்னை அவருடைய ஊழியத்திற்காக என் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது என்னை பிரித்தெடுத்தபடியினால் என் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நாட்களிலே எனக்கு ஊற்றினார். நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்று கூட எனக்கு ஆரம்ப நாட்களிலே தெரியாது. அந்த நாட்களில் என்னை ஆண்டவருக்குள் வழி நடத்தின தேவ மனிதர் ஜேம்ஸ் அண்ணனிடத்தில் போய் இந்த காரியத்தை நான் சொல்லும்போது தான் அண்ணன் சொன்னாங்க, இது கர்த்தருடைய அபிஷேகம் தம்பி, இந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்துன்னு சொல்லி அவங்க அந்த நாளிலும் இதே 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை தான் அன்றைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு அதே வசனம்தான் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதை குறித்து நம்ம எல்லாரும் கரந்தட்டி ஆண்டுடைய நாமத்தை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் மாறாதவர், ஒருபோது கைவிடாத ஒரு ஆண்டவர், நம்முடைய முற்காலத்தை விட பிற்காலத்தை செழிப்பாக்குகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம்தான் இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்துவதை நான் காண முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்னை பாவத்திலிருந்து என்னை விலக்கி என்னை வழி நடத்தினது. இந்த அபிஷேகம் என்னை சோதனையில் எனக்கு ஜெயத்தை தந்தது. அந்த அபிஷேகம் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இன்று வரைக்கும் நிற்பதற்கு என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இந்த ஆண்டு கடந்து வர தேவன் சித்த வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக ஜெபிப்போம். கூடி கூடி வீடுகளிலே ஜெபிப்போம், ஐக்கியத்தில் ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களை நிரப்பு ஆண்டவரை, நிரப்பு ஆண்டவரை, நிரப்பு ஆண்டவரை என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்கும் போது யோசேப்புக்குள்ளாக இருந்த அபிஷேகம் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினது போல தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு தந்து இதுவரை வெளிப்படுத்திராத ரகசியத்தையும் இதுவரை செய்திராத அற்புதங்களையும் தேவன் நமக்கும் நம் மூலமாக செய்து மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக அப்படியே இருந்த இடங்களிலே நாம் எளிமை நின்று கர்த்தரை நோக்கி எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைய மகிமையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மகிமையான வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்த கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு இதிலும் மேலான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்ய போகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக அற்புதங்களை செய்யும், எங்களை கொண்டும் அற்புதங்களை செய்யும். நீருடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி எங்களை வல்லமையாக எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது அபிஷேகம் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கொர்நேலியு வீட்டிலே வந்து இறங்கின கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி ஆண்டவரே வல்லமை நடக்கும்படியாக, வல்லமையான கிரியைகள் நடக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை நிரப்பும், எங்கள் எல்லாரையும் இந்த அபிஷேகத்தால் இன்னும் ஆட்கொண்டு நிரப்பி ஆண்டவரே பலத்த காரியங்களை இந்த ஆண்டு நீ செய்து உடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார், நமக்கு அதிசயங்களை செய்வார். இந்த வார்த்தைகளினாலே உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
உங்களை யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே நம்மையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு இருந்து விடாதபடி இன்னும் நமக்குள்ளாக மிக முக்கியமான 2 காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிய முடிகிறது. ஒன்று வாஞ்சை, இன்னொரு காரியம் ஆண்டவரை அறிகிற அறிவுடைய வளர்ச்சி. வாஞ்சையும் ஆண்டவரை அறிகிற வளர்ச்சியும் நமக்குள்ளாக காணப்படும்போது நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக அறிய முடிகிறது. அதற்கு ஆதார வசனமாக 91வது சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி நாம் வாஞ்சையுடையவர்களாகவும் ஆண்டவரை அறியக்கூடிய அறிவு உடையவர்களாகவும் இன்னும் மாற வளர தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக இருந்தபடியாக தலைவணங்கி செபித்து சிறிது நேரம் இந்த தேவ செய்தியை நாம் தியானிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிருபையுள்ள வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, இன்னும் உண்மையில் நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாகவும் உம்மை குறித்து அறிகிற அறிவிலை நாங்கள் பெருகினவர்களாகவும் இன்னும் நாங்கள் வளரும்படியாக இந்த செய்தியை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டும் என்று ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஆண்டவரை எழுப்புதலை நீர் கட்டளிட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த அனுபவத்தோடு நாம் நின்று விடாதபடிக்கு இன்னும் ஆண்டவருடைய காரியங்களிலே நமக்கு வாஞ்சை, பிரியம், தாகம், விருப்பம் இன்னும் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியக்கூடிய ஒரு அறிவு, இன்னும் அவருடைய சொல்லி முடியாத அவருடைய ஞானத்தையும், சொல்லி முடியாத அவருடைய வல்லமைகளையும், சொல்லி முடியாத அவருடைய மகத்துவங்களையும், வழிநடத்தல்களையும், அற்புதங்களையும் நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக மாத்திரமல்ல, நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராகவும் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், நான் ஒருவேளை விடுதலை இல்லாமல் இருந்தாலும், நான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுவிக்கப் போகிறார். ஒருவேளை இன்னும் எனக்கு ஒரு உயர்வு இல்லை என்கிற ஒரு நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார் என்பதை நாம் மறந்து விடவே வேண்டாம். விசுவாசத்தோடு காணப்படுவோம். தேவன் இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் விதமாக ஆண்டவர் பேரில் வாஞ்சி உள்ளவர்கள், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே சென்றவர்கள் ஏராளமான பேர் உண்டு. அதில் ஒரே ஒரு மனிதரை மாத்திரம் மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம்
10வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது 47வது வசனத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். கண் தெரியாத ஒரு மனிதனாகிய இந்த பர்திமேயுவை குறித்து இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த சரியான நேரத்தில் சரியான ஒரு சூழ்நிலையில் அவன் வாஞ்சையோடு ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் விட்டுவிட்டால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்பதை அவன் சரியாக அறிந்தவனாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடைய தக்க சமயம், இதுதான் சரியான நேரம். ஆண்டவரை இஷ்டம் போல நம்ம தேடுவது ஒரு முறையான அனுபவம் அல்ல. ஆண்டவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை நாம் தேட வேண்டும். இந்த பர்திமேயு ஆண்டவரை கண்டடைய தக்க சமயத்தில் வாஞ்சியோடு ஆண்டவரை தேடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் வாஞ்சியோடு கூப்பிட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வாஞ்சியோடு கூப்பிடும்போது நமக்கு விடுதலை உண்டு. அவ்விதமாக வாஞ்சியோடு நாம் கூப்பிடும்போது சில நேரங்களில் சில எதிர்ப்புகள் அல்லது சில சோதனைகள் அல்லது நம்மை சோர்வடையக்கூடிய சில சூழ்நிலைகளும் நமக்கு வரத்தான் செய்யும். அதை மேற்கொள்வது தான் அவரை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். அல்லேலூயா. அநேகருக்கு வாஞ்சை உண்டு, ஆனால் அவரை அறிகிற அறிவு வளர்ச்சி இல்லாதபடினால தான் அந்த வாஞ்சையோடு ஆண்டவரை கூப்பிடுதோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்புகளும் சில பிரச்சனைகள் அந்த நேரத்தில் வரும்போது அவரை அறிகிற அறிவிலே நமக்கு ஒரு வளர்ச்சி குறைவாக இருக்கிறபடினால் நாம் இந்த எதிர்ப்புகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நாம் சோர்ந்து விடுகிறோம். நான் ஊழியத்தின் பாதையிலே பார்க்கிற அநேக காரியங்கள் உற்சாகமாக ஓடி வருவார்கள். ஆனால் ஒரு சில மாதங்கள் கழித்த பிறகு அவர்களை போய் பார்க்கும்போது மிகுந்த மிகுந்த சோர்ந்து போனவர்களாக அவர்கள் எழும்ப முடியாதபடிக்கு காணப்படுகிறார்கள். ஏன், என்ன காரணம் என்று கேட்டால், நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன், எனக்கு சோதனையாக இருக்குது. ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன், எனக்கு விடுதலை கிடைக்கல என்று சொல்லி நான் சோர்ந்து போயிட்டேன். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்த அளவு நடக்கலைன்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போகிறத பார்க்குறோம். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் விழுந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் பின்வாங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு நாளும் தோல்வி கிடையாது. சோதனை வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் நமக்கு தோல்வி கிடையாது. எப்போ அந்த தோல்வி சோதனையை ஜெயமாக மாற்றலான்னு சொன்னால், அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக அதிகமாக நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ளாக பெருக பெருக நாம் விடுதலை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் செல்லுகிறவர்களாகவும் கூட நாம் மாறுகிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த கண் தெரியாத மனிதன் நமக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி வாஞ்சையோடு கேட்கும் வேளையில் உடனே அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறான். 48வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை வாஞ்சியோடு தேடுகிறான். ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு, அது உண்மைதான். அதே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அறிகிற அறிவில் வளரணும்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வளர்ச்சியை இந்த மனுஷங்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு பெரிய எதிர்ப்பு அவனுக்கு உண்டாகுது. அநேகர் அவனை அதட்டுதாங்க. நீ பேசாது இருக்கும்படி அநேகரால் அவன் அதட்டப்படுகிறவனாக மாறுகிறான். அநேகர் அவனை அதட்டினாலும் கூட அவன் சோர்ந்து போகவே இல்லை. அநேகர் அவனை பேசாது இருக்கும்படி அவனை ஒதுக்கினாலும், புறமே தள்ளினாலும், எதிர்ப்பு கொடுத்தாலும் அவனை யாரும் அடக்கவே முடியும்.